Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPLோட 14வது மேட்ச். ஸோ இந்த 14வது மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் டீம்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற ஃபேண்டசி நாலேஜில் 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் மினிட்ஸ் அப்டேட்ஸ் யாராவது புதுசாக வந்திருந்தாங்கன்னா அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் இது மாதிரி எல்லாமே அதில் கொடுத்துட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். பர்டிகுலர்லி இந்த மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கிராண்ட் லீக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதுல வந்து மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ரொம்ப 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 கம்மி. இதுல வந்து TDS அண்ட் GST சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறது இல்லை. ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். தென் இன்ஸ்டன்ட் விட்ராவல் இதுல அவைலபிளா இருக்கு. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சேவ் பண்ணலாம். அந்த சேவ் பண்ண மணியை வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட் கூட கட்டிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோ போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி உமன்ஸுக்கும் RCB உமன்ஸுக்கும், RCB உமன்ஸ் பெங்களூர்ல விளையாண்ட 3 மேட்ச்லயுமே அவங்க வந்து தோத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும்னு நினைச்சாங்க. ஸோ 4 மேட்ச் வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்ல பிளே பண்ண போறாங்க. 4 மேட்ச்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்சாவது வின் பண்ணிடுவாங்க, அல்லது ஒரு 2 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா கூட டேபிள் டாப்பரா வந்துருவாங்கிற மாதிரியான பல கனவுகள் RCB ஃபேன்ஸுக்கு இருந்துச்சு. பட் RCB உமன்ஸ் அதுக்கு அப்படியே எதிர்மாறாதான் நடந்திருக்காங்க. தொடர்ச்சியா 3 மேட்சுமே வந்து அங்க லாஸ் ஆயிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்சை அவங்க வின் பண்ணி அவங்களோட கட்டாயம் இந்த மேட்சை வின் பண்ணாதான், ஏன்னா கடைசி மேட்ச் பெங்களூர்ல அவங்க விளையாடக்கூடிய கடைசி மேட்ச், அதுல வின் பண்ணி ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாவது இருங்க, நாங்க எப்படியாவது நாங்க குவாலிஃபை ஆயிடுவோங்கிற மாதிரியாவது சொல்லணும். இல்லைனாலும் இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா போயிடும். இது ரொம்ப 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 முக்கியமான மேட்ச் RCB உமன்ஸை பொறுத்த வரைக்கும். மேட்சை பொறுத்த வரைக்கும் 1 மார்ச் 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ நேற்றைய நாளில் தான் வந்து டெல்லி விளையாண்டுட்டு திரும்பவும் இப்போ உடனே அடுத்த நாளே வந்து பிளே பண்ண போறாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் ஆஸ் யூஸ்வல் தாங்க 165ங்கிறது ஆவரேஜான ஒரு ஸ்கோரா தான் இருக்கு. பட் லாஸ்ட் 2 மேட்சா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்லோவா இருந்ததுங்க பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் அதிகமா இருந்தது. ரன்ஸ் ஃப்ளோவே இல்லை. அவுட்ஃபீல்டு எல்லாமே ரொம்பவே வந்து ஸ்லோவா இருந்தது. ரன்ஸ் அதிகமாகவே வரல. 130 ரன்னுங்கிறதே கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக்கா கொடுப்பதற்கு சான்ஸ் இருக்கும். என்ன இருந்தாலும் நியூட்ரலான ஒரு வெனு அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுது. இந்த வெனுல நியூட்ரலா என்ன நடக்குமோ அதுதான். இந்த மேட்ச்ல மேபி RCB விளையாடுறதுக்கான கடைசி மேட்ச் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல டெல்லி. ஸோ இவங்க வந்து 2லுமே மிக்சடா தான் இருக்காங்க. எதுலையுமே ஸ்ட்ராங்லாம் சொல்லவே முடியாது. ஒரு பேலன்ஸ்டே இல்லாம தான் இருக்காங்க RCB பொறுத்த வரைக்கும். ஸோ அபிஷியல் பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பிச் ரிப்போர்ட்டை பத்தி கண்டிப்பா நான் இந்த மேட்சுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து நான் குரூப்ல கொடுக்குறேன். நியூட்ரலா வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ்ஃபுல்லாவே வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. ஹெட்வெட்ல ஒரு 6 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல டெல்லி தாங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. 4 மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் தான் பெங்களூர் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல 150ங்கிறது ஆவரேஜ். 63 விக்கெட்ஸ் வந்து டோட்டலா போயிருக்கு. அதுல 36 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 27 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 மோஸ்ட் ப்ராபபிலி சேம் டீமோட தான் வருவாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ண டீமோட சஃபாலி வர்மா, மெக்லானிக் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஜெமிமா ரோட்ரிக்ஸ், அனபெல் சதர்லாண்ட், மர்சானா கேப், ஜஸ்ட் ஜோனசன், சாரா பிரைஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பர், நிக்கி பிரசாத், ஷிகா பாண்டே, டி சது, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மின்னு மணி. இது வந்து டெல்லி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. RCB உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா அண்ட் டேனி வியாட். ஸோ இந்த 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததான் எல்லிஸ் பெர்ரி, ராகவி பிஸ்ட், ரிச்சா ஹூஸ், ஸோ அந்த டீமோட விக்கெட் கீப்பர், கனிகா ஹவுஜா, ஜார்ஜியா வெகம், கிம் கிராத், ஷெனே ராணா, பிரேமா ராவுட் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இது வந்து
ஆர்சிபியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் மேபி ஒரு சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அந்த பிரேமா ராவட்டுக்கு பதிலாக எக்கிட்டா பெஸ்ட்டுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்சிபியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஸ்மால் லீக்ஸ்க்கு வந்து ஆப்டா இருக்காது அப்படின்ட்டு. பட் இந்த மேட்ச் வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா, டேனி வையர் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ இதுல ஸ்மிருதி மந்தனா ஆர்சிபி அதாவது பெங்களூர்ல நடந்த ஒரு மேட்ச்ல கூட அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லை. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா பேட்டிங்ல வந்து ஒரு 10 ரன் 15 ரன் அடிச்சிட்டாவே அவங்க அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வந்துடுறாங்க. பட் இந்த ஒரு ஆர்சிபி அதாவது பெங்களூர்ல நடந்த ஒரு மேட்ச்ல கூட அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா ஆர்சிபி உமன்ஸ் மேட்சுக்கு மென்ஸ் மேட்சுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் அங்க கூடுது இதுல பெங்களூர்ல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சு வந்து ரசிகர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒவ்வொன்றுமே இவங்களுக்கு ப்ரெஷரா அமைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸ்மிருதி மந்தனாட்ட இருந்து மினிமம் இந்த மேட்ச் வந்து ஒரு கேப்டன்ஸ் நாக் ஆடுவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 25 ரன் போத் இன்னிங்ஸ்லுமே ஆடுவாங்க. பர்டிகுலர்லி சேஸ் பண்ண போறாங்கன்னா ஒரு சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் அவங்க கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்கன்னா ஸ்மிருதி மந்தனாவுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டேனி வையர் ஸ்மிருதி மந்தனா போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஸோ டேனி வையர் செகண்டா பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மேட்ச்ல அவங்களுக்கு கேட்சஸ் ஏதாவது டிராப் பண்ணாங்கன்னா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ரன்ஸ் அடிக்கிறாங்க. அதாவது ஒரு 25 to 30 ரன். அதர்வைஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இயர்லியராகவே ஒரு 10-15 ரன்னுக்குள்ளேயே அவங்க வந்து அவுட் ஆயிட்டு தான் இருக்காங்க. இந்த சீசன்ல கூட ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும் அடிச்சாங்க. அதுலயுமே 2 முறை இன்சீலாவே அவங்களுக்கு வந்து கேட்சஸ் விட்டாங்க. செகண்டா பேட் பண்ணும்போது அவங்க ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ரன்ஸ் அடிச்சிடறாங்க. ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடறாங்க. ஏன்னா பேட்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு கேட்சஸ் பிடிச்சிட்டு வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 60-40 ரேஷியோ 70-30 அந்த ரேஷியோ தான். பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நீங்க 60-40 அந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணிக்கலாம். எல்லிஸ் பெர்ரி லாஸ்ட் மேட்ச் தான் இந்த WBBL ஹிஸ்டரியிலேயே அவங்க விளையாண்டது வரைக்குமே முதல் முறையா டக் அவுட் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச் பீரியட் சொல்லியிருந்தோம் இந்த மேட்ச் அவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்குலாம் அவங்க வந்து ஆப்டா இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த மேட்ச் அவங்களுக்கான மேட்சா கண்டிப்பா இருக்குங்க. எல்லிஸ் பெர்ரி கிட்ட இருந்து பேட்டிங்லயும் மினிமம் 30 மேக்சிமம் 60 ரன்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு சான்சஸ் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, பேட்டிங் செகண்ட் அப்படின்னா அந்த மினிமம் 30 ரன் வந்து அவங்க சாலிடா அடிச்சிருவாங்க. ஸோ எப்படினாலுமே ஃபேண்டசி டீம்ல வர்ற அளவுக்கான அந்த பாயிண்ட்ஸை வந்து அவங்க பேட்டிங் மூலியமாவே எடுத்து கொடுத்துருவாங்க. 2 ஓவர் வந்து அவங்க பவுல் பண்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ். அதுலயுமே பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போல் பண்ணும் போது கண்டிப்பா இந்த டெத் ஓவர்ஸ்ல அவங்களுக்கு போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்ல இல்ல. ஏன்னா ரேணுகா சிங் தாக்கூர் இன்சிலா பவர் பிளேலயே முதல் 6 ஓவர்லயே 3 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. முதல் 10 ஓவருக்குள்ளே அவங்களோட 4 ஓவரை போல் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வெறும் ஸ்பின்னர்ஸை வச்சே கொண்டு போறதுனால ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் கிம் கிராத்து கூட டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுக்கு எல்லிஸ் பெர்ரி மட்டும்தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரையா ஆயிடுறாங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. யூசுவலாவே எல்லிஸ் பெர்ரியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்ட் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். பட் அப்போ பவுல் அவங்க பண்ணல. as a பேட்டரா மட்டும்தான் இருந்தாங்க. பேட்டிங்ல நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டர் இருந்துச்சு. இப்போ பவுலும் பண்றாங்க அப்படிங்கிறப்போ போத் இன்னிங்ஸ்லயுமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்ட் ஆயிடுறாங்க. அது ஒண்ணு. செகண்டா போல் பண்றப்போ அவங்கள்ட்ட ஒரு மைனஸ் இருக்குதுங்க. செகண்டா போல் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்காது. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அதிகமா இருக்கு. ஸோ அந்த வகையில இன்னும் கேப்டனுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு வாய்ப்பை பெறுறது வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சேஃபான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பேட்டிங் மூலியமா கான்ட்ரிபியூட் அதிகமா வருது. பட் செகண்டா வந்து பேட் பண்ணும்போது பவுல் அண்ட் பேட் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் சேர்ந்து வரும்போது செகண்டா அவங்க பேட் பண்றப்போ அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகமா இருக்கு எல்லிஸ் பெர்ரியை பொறுத்த வரைக்கும். ராகவி பிஸ்ட் அவங்களோட டவுன் கீழே தாங்க இருக்கும். டாப் ஆர்டர்ல லாஸ்ட் மேட்ச் மாதிரி கொலாப்ஸ் ஆகணும். ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் ஏர்ல விழுந்ததுன்னா உடனே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொஞ்சம் போய் விக்கெட்டை ஹோல்டு பண்ண ஒரு 15-20 ரன் தட்டி எடு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அதுல எப்பவாவது வந்து அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாங்க. அப்போ நீங்க எப்போ அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆர்சிபி உமன்ஸ் டாப் ஆர்டர் டோட்டலி கொலாப்ஸ் ஆகும். டெல்லி உமன்ஸுக்கு ஃபேவரா ஒரு டீம் போறீங்க, ஒரு ஒன் சைடா ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல ராகவி பிஸ்டுக்கு ட்ரை பண்ணுங்க. நியூட்ரலான டீம்ல அவங்க பேட்டிங்கே வரமாட்டாங்க. ஸோ ரிச்சாகோஸ் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஸ்மிருதி மந்தனா கான்செப்ட் தாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளேயே
வரல ரீசெண்ட் டேஸ்ல. அதுவும் இந்த ஆர்சிபில நடக்கிற, அதாவது பெங்களூர்ல நடக்கிற ஒரு மேட்ச்ல கூட அவங்க வந்து பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. இந்த மேட்ச் கண்டிப்பா இது ரொம்ப 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 முக்கியமான மேட்ச்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரிச்சா கோஸ் அவங்க விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் பேட்டிங்ல வந்து அடிக்கக்கூடிய கான்ட்ரிபியூட் சேர்த்து இந்த மேட்ச் ஒரு 60 to 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். கனிகா அகுஜா லாஸ்ட் மேட்சோட பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்தாங்க பெங்களூருக்காக. இந்த மேட்ச் மேபி பிரேமா ராவத் இல்ல, அந்த இடத்துல வந்து எக்கிட்டா பெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா கனிகா அகுஜாவோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் டவுன் ஆயிடும். பவுலிங்ல, பேட்டிங்ல அவங்களுக்கான வாய்ப்பு வரணும் அப்படின்னா டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுங்க, டோட்டலி கொலாப்ஸ் ஆகும். ஒரு ஒன் சைட் டீம்ஸ் போடுறப்போ நீங்க ராகவி பிஸ்ட் கனிகா அகுஜாவுக்கு ட்ரை பண்ணலாம். நியூட்ரலான டீம்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, ரிச்சா கோஸுக்கு அடுத்ததா ஜார்ஜியா வேகம் அடுத்ததா கிம் கிராத், இப்படிதான் பேட்டிங் ஆர்டர் கொண்டு வந்துருவாங்க. கனிகா அகுஜாவுக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்காது. ஸோ ஆர்சிபிக்கு வந்து நீங்க வந்து தோத்துரும், ஆர்சிபி தோத்துரும், டெல்லிக்கு வந்து ஃபேவரா போடுறீங்கன்னா அதுல வந்து அவங்கள ட்ரை பண்ணிக்கலாம். அதுவே பிரேமா ராவத் இருந்தாங்க அப்படின்னா கனிகா அகுஜா கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவங்க போல் பண்ண சான்சஸ் இருக்கும். ஷெனே ரெய்னா அவங்களோட மினிமம் 3 மேக்ஸிமம் 4, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 4 ஓவருமே போல் பண்ணிடுவாங்க. கிம் கிராத் அவங்களோட 4 ஓவர், ஜார்ஜியா வேகம் அவங்களோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. ரேணுகா சிங் தாக்கூர் 4 ஓவர் போல் பண்றதுனால ஸோ கனிகா அகுஜாவுக்கு எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லதாங்க மோஸ்ட் ப்ராபபிலி. பிரேமா ராவத் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட மினிமம் 1 மேக்ஸிமம் 2 ஓவரும், எல்லிஸ் பெர்ரி 2 ஓவர் கம்பல்சரி போல் பண்ணிடுவாங்க போத் இன்னிங்ஸ்லயுமே. அதுலயும் ஃபர்ஸ்ட் வந்து போல் பண்ண போறாங்கன்னா அந்த டெத் ஓவர்ஸ்ல கிம் கிராத்துக்கு கூட அவங்க போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஓகே, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியா வேகம் பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து ஒரு 15 ரன், தென் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிற கான்செப்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க வந்துருவாங்க. லைக் அவங்க வந்து செகண்ட் ஹாஃப் போல் பண்ண போறாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கிம் கிராத் யூஸ்வலாவே ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பட் 4 ஓவருமே அவங்களுக்கு கொடுக்கறதுனால போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்டா நிறைய பேர் வந்து உங்களோட டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, பர்டிகுலர் ஸ்மால் லீக்ஸ்ல கூட. பட் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம் நீங்க. ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ செகண்டா போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் கிம் கிராத்துக்கு இருக்கு. ஷெனே ராணாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா உங்களோட ஃபேண்டசி டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டாகவும் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு. அந்த லாங் ஆஃப்ல இருக்காங்க, 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேபி அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு ஓவர் அவங்களுக்கு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை, ஜோனசன் தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கான ஓவர் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி கொஞ்சம் முன்னாடியே ஓவர் கொடுத்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட மாட்டாங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த ஜோனசன் வர்ற சமயத்துல வந்து ஒரு 14 ஓவருக்கு அப்புறம் இவங்களுக்கு ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கூட இந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல இவங்க ஓவர் போடும் போது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, லோ பர்சன்டேஜ்ல இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஓவரை பயன்படுத்திட மாட்டாங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அந்த 14 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு 2 ஓவர் கூட கொடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் பேட்டிங்ல வந்தாலும் சம் கான்ட்ரிபியூட் இருக்கும். தென் ஃபீல்டிங் பொசிஷனும் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ பிரேமா ராவத் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் வரைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, பவுல் பண்ணி கொடுத்து பார்ப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் இவங்களோட ஓவர்ல தான் மேட்ச் டோட்டலா மாறுனுச்சு. ஒரே ஓவர்ல லைக் ஒரு 19 ரன்ஸ் சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் 2 ஓவர் போல் பண்ணுவாங்க, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவங்களுக்கு கிடைக்கும். ரேணுகா சிங் தாக்கூர் இன்சிலா இவங்கள்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சஃபாலி வர்மாக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க. ஸோ சஃபாலி வர்மா யூஸ்வலாகவே அந்த இன்சில் ஸ்விங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த வகையில் ரேணுகா சிங் தாக்கூர்ட்ட இருந்து சஃபாலி வர்மாக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் வந்து இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அவங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க போல் பண்ண போறாங்கன்னா செகண்டா போல் பண்ண போத் இன்னிங்ஸ்மே எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ ரேணுகா சிங் தாக்கூரை பொறுத்த வரைக்கும்
டெல்லியில வந்து சஃபாலி வர்மா மெக்லானிங் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா. மெக்லானிங் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் பிக் தான். ஒரு பக்கம் அவங்க ஸ்டாண்டர்டா நின்னுக்குவாங்க, தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் மேட்சஸ் வந்து கொண்டு போவாங்க. ஸோ சஃபாலி வர்மா செகண்ட் பேட்டிங்னா மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நீங்க கிட்டத்தட்ட 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேட் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. ஸோ அவங்களோட டீம்ஸ்க்கு பேட்டிங் வந்து செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கொண்டு போறதா ஒரு பெட்டர் ஆப்ஷன். அனபல் சதர்லாண்ட் அவங்களோட 4 ஓவருமே போல் பண்றாங்க. குறிப்பா டெத் ஓவர்ல போல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு. பேட்டிங் வந்து செகண்டா பண்ண போறாங்க, பவுல் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மர்சானா கப், ஜோனசன் இந்த 2 பேருமே 4 ஓவர் போல் பண்றாங்க. அதுல மர்சானா கப் இன்சியலாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பவர் பிளேல 3 ஓவர் ரேணுகா சிங் தாக்கூருக்கு என்ன மாதிரி ஆப்ஷனோ அதே மாதிரியான ஆப்ஷன் தான் வந்து நமக்கு மர்சானா காப்புக்கு. மர்சானா காப்பிட்ட இருந்து ஒரு டேனி வயாட் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்சிலாவே ஒரு விக்கெட் வரைக்கும் அவங்க எடுத்துருவாங்க. தென் பேட்டிங்ல இவங்க வர்ற பட்சத்துக்கு மினிமம் வந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. இப்ப இதுல மர்சானா காப்ப நம்ம எந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அவங்க பவுல் ஃபர்ஸ்ட் பண்றதை விட பவுல் செகண்டா பண்றப்போ மோர் இம்ப்ரெசிவா இருந்திருக்காங்க. நிறைய வந்து விக்கெட்ஸையும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா இவங்க பேட்டிங்க்கு வந்துருவாங்க. வந்துட்டு 25 ரன்ஸ் மேல அடிப்பாங்க, 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. தென் செகண்டா போல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ அப்போ 30 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிறப்போ அதுவே கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொண்டாந்து விட்டுரும். ஸோ செகண்ட் அதான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கே கூட அவங்க ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. ஜோனசனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தென் பேட்டிங்ல எப்போ வேணாலும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. டாப் ஆர்டர்ல ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆனா உடனே ப்ரொமோட் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. எப்படினாலுமே அவங்களோட கான்ட்ரிபியூட் பேட்டிங்ல 15 ரன் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரிபியூட் வந்துடும். பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அந்த 20வது ஓவர் கூட அவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த கடைசி ஓவர் அந்த 18, 19, 20ல கண்டிப்பா 1 or 2 ஓவர் கூட இவங்க போல் பண்றாங்க. அது இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொண்டு வந்தது அந்த கடைசி கட்டத்துல போல் பண்றதுனால. பேட்டிங் வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஐ திங்க் செகண்டா போல் பண்ணும்போது மேபி 1 விக்கெட் எடுப்பாங்க, பேட்டிங்ல ஒரு 15 ரன். ஃபர்ஸ்ட் வந்து போல் பண்ண போறாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ், தென் பேட்டிங் வந்து ஒரு 15 ரன். இதுதான் வந்து அவங்களுக்கான கான்ட்ரிபியூட். கிட்டத்தட்ட ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க வர பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சாரா பிரைசி விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பேட்டிங்ல வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 10 ரன் வந்து அடிப்பாங்க. ஆப்போனன்ட் டீம்ல ரிச்சா கோஸ் அப்படிங்கிறப்போ ரிச்சா கோஸ் கொஞ்சம் டாப் ஆர்டர்லயே வர்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ். அவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு சாரா பிரைஸை கம்பேர் பண்றப்போ ரிச்சா கோஸ் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு வர்றது ஒரு அட்வான்டேஜா அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ நிக்கி பிரசாத் ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ராகவி பிஸ்ட என்ன மாதிரி ஒரு கான்செப்ட்ல பயன்படுத்துறாங்களோ சேம் அதே கான்செப்ட் தான் நிக்கி பிரசாத். டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகணும், ஒரு மாதிரி வந்து ஒரு 3 விக்கெட் ஏர்லியரா விழுந்துச்சுன்னா நிக்கி பிரசாத்தை வந்து டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்றாங்க. ஒரு ஒன் சைடா ஒரு டீமை கிரியேட் பண்ண போறீங்க, ஒன் சைடா ஆர்சிபிக்கு ஃபேவரா ஒரு டீமை கிரியேட் பண்ண போறீங்க, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடும், ஒரு ஏர்லியரா 2-3 விக்கெட் விழுந்துரும்னு ஒரு டீமை கிரியேட் பண்றீங்கன்னா அதுல நிக்கி பிரசாத்துக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. நியூட்ரலான டீம்னா அவங்கள நீங்க ஒமிட் பண்ணிடுங்க. பேட்டிங்க்கு வந்து ஒரு 10 ரன் அடிப்பாங்க. ஷிகா பாண்டே லைக் ஃபர்ஸ்ட் போல்னா மஸ்ட் ட்ரை ஷிகா பாண்டேவை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே லைன் லென்த்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த அருந்ததி ரெட்டின்னு ஒருத்தவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல இவங்களாம் வந்து போல் பண்றாங்க. செகண்டா போல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அதே மாதிரி டி சது அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா போல் பண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லலாம். 2-3 முறை இன்சைட் எட்ஜ்ல போல்டு மிஸ் ஆனது, தென் ஸ்லிப்ல நின்றுட்டு இருந்தவங்கள்ட்ட இருந்து ஒரு கேட்ச் போகுது, அந்த கேட்ச் டிராப் பண்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஒரு மிஸ் ஆனிச்சு. ஓகேங்களா, இது ஒரு மென்ஸா இருந்தா அது கம்பல்சரி பிடிக்கக்கூடிய கேட்ச். அது உமன்ஸ் மேட்ச்ங்கிறதுனால இது எல்லாமே நடக்கும், கைக்கு வர கேட்சே விடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். டி சது வந்து நம்ம எந்த மாதிரி டைம்ல ட்ரை பண்ணலாம்? ஏன்னா ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்குங்க. ஓவர் கொடுக்குறாங்க, மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அவங்கள மட்டும் பிக் பண்ணியிருந்தோம் நம்ம வின் பண்ணிருக்கலாங்கிற ஒரு கான்செப்ட்ல சம்டைம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப அவங்க எந்த மாதிரி சமயங்கள்ல அவங்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னா செகண்டா போல் பண்ணும்போது நீங்க மேபி ஷிகா பாண்டேக்கு மாற்ற நீங்க அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா போல் பண்ணும்போது
ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஷீகா பாண்டே வேற வழி இல்லை, டெத் ஓவர்ஸ்ல கூட அவங்களுக்கு சம்டைம்ஸ் ஓவர் கிடைக்குது. இந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட அவங்க வந்து போல் பண்றாங்கிறதுனால அவங்க இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஸோ செகண்டா போல் பண்ணும்போது நீங்க டி சதுவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருக்காங்க. அவங்க மூலியமா அவங்க விக்கெட் எடுக்கிறது பட்சத்துல அவங்க மூலியமா நம்ம கொஞ்சம் ரேங்க் டாப்ல வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மின்னுமணி லாஸ்ட் மேட்ச் அவங்களோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணாங்க. டி சதுவோட ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பண்ணதுனால இவங்க கொஞ்சம் ஓவர் போல் பண்ணி 3 விக்கெட் சம்திங் 2 to 3 விக்கெட் வரைக்கும் எடுத்தாங்க நினைக்கிறேன், சரியா எக்ஸாக்டா தெரியல. இந்த மேட்ச் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஆப்போனன்ட் டீம்ல ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிற ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், தென் அதுக்கப்புறம் கனிகா அகுஜா தான். ஸோ இப்படிதான் கான்செப்ட் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆனாதான் கனிகா அகுஜா அவங்களாம் 2 லெஃப்ட் சட்ட டைம்ல இருப்பாங்க, உங்களுக்கு ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ இவங்களுக்கான இந்த மேட்சுக்கான ஓவர் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 தான். இப்போ ஜோனசன் 4 ஓவர், மர்சானா கப் 4 ஓவர், அனபல் சதர்லாண்ட் லைக் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர், ஷீகா பாண்டே அவங்களோட 4 ஓவர் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர் தான் பேலன்ஸ் இருக்கும். அதுல டி சது வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்ணும்போது 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணிடுவாங்க. மின்னுமணி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கான்செப்டா வந்து இருக்கும். இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீம்ல இருந்து சேர்த்து அனபல் சதர்லாண்ட், மர்சானா கப், ஜோனசன், ரிச்சார்கோஸ் அண்ட் எலிஸ் பெர்ரி இந்த 5 பேரும் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. 5 பேருமே கிராண்ட் லீக்ஸ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ் ரெண்டுக்குமே வந்து ஆப்டா இருப்பாங்க. ஸோ லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் மின்னுமணி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது வேணா நீங்க ஒரு டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணலாம். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. கனிகா அகுஜாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் போலிங் ஆப்ஷன்ஸ் சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணிட்டு டாப் ஆர்டர் ஆர்சிபி உமன்ஸ் வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுன்னு ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல கனிகா அகுஜா வந்து இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. நியூட்ரலான டீமா இருந்தாலும் அவங்க வந்து 50-50 ஆப்ஷன் தான். ஷெனேரானா இவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்லிட்டோம். அவங்களோட ஓவர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி இந்த 14-15 ஓவருக்கு அப்புறம் கூட ஓவர் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் தென் பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் அப்படின்ட்டு இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி டி சது ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு லோ பர்சன்டேஜ்ல அவங்களே நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்டா போல் பண்ண போறப்போ அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல வந்து டி சது செகண்டா போல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட் செகண்ட்ல வந்து சஃபாலி வர்மா அண்ட் ஷீகா பாண்டே ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க. ஷீகா பாண்டேனா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல வந்து ஆர்சிபிக்காக ரிச்சார்கோஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ மோர் இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. இந்த மேட்ச் வேற வழியே இல்லை, போத் இன்னிங்ஸுமே அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்து ஆப்ட் ஆயிடுறாங்க. சாரா பிரைஷியோட டவுன் ரொம்ப 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 டவுன் த ஆர்டர்ல இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் சேஃபான ஆண்ட் ஆயிடுறாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ரிச்சார்கோஸ் இம்பார்ட்டன்ட் பிக்கா ஆயிடுறாங்க. பேட் செகண்ட்ல டேனி வெயாட் அண்ட் கிம் கிராத். ஸோ கிம் கிராத் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ், செகண்டா போல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பாங்க. டேனி வெயாட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் சம்திங் அதுக்குள்ள மேபி வாய்ப்பு கொடுப்பாங்க. செகண்டா பேட் பண்றப்போ 25 to 30 ரன் ஃபேண்டஸ் டீம்ல வர அளவுக்கு அவங்களோட பொட்டன்சியல் வந்து இருக்கும். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெக்லானி, ஜஸ்ட் ஜோனசன், அனபல் சதர்லாண்ட், மர்சானா கப், ஸ்மிருதி மந்தனா, எலிஸ் பெர்ரி அண்ட் ஜார்ஜியா பேகம் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இது வந்து போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்ல வந்து இருக்கக்கூடியவங்க 8 பேர். அதுல எக்ஸ்ட்ரா இப்ப நம்ம வந்து ரிச்சார்கோஸ் ஸோ அவங்களையும் வந்து ஆட் பண்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவங்களோட ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல சேம் அதே கான்செப்ட் தாங்க பாருங்க. ஸ்மால் லீக்ஸ்ல சேஃப் அந்த 9 பிளேயருமே வந்துடுறாங்க. மெக்லானி, ஜோனசன், அனபல் சதர்லாண்ட், மர்சானா கப், மந்தனா அண்ட் எலிஸ் பெர்ரி, ரேணுகா சிங் தாக்கூர், ஜார்ஜியா பேகம் அண்ட் ரிச்சார்கோஸ் இந்த 9 பிளேயரும் ஸ்மால் லீக்ஸ்க்கு உங்களோட ஆப்பனன்ட் அப்படியே இந்த 9 பிளேயரோட தான் வருவாங்க. இந்த 2 பிளேயர் மட்டும்தான் பிளேயர்ஸ் வந்து நம்ம மாத்திர மாதிரி இருக்கும். அது பேட் ஃபர்ஸ்ட் யாரு பேட் செகண்ட் யாருங்கிறத பொறுத்து நம்ம சொன்னதை வச்சு நீங்க டீமை வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அனபல் சதர்லாண்ட் பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி எலிஸ் பெர்ரிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே எலிஸ் பெர்ரி வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா எலிஸ் பெர்ரிக்கு கேப்டன். நீங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜோனசன் தென் மர்சானா கப் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா எலிஸ் பெர்ரிக்கு கேப்டனும் மர்சானா கப்புக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா அனபல் சதர்லாண்டுக்கு வந்து கேப்டனாகவும் எலிஸ் பெர்ரிக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இது வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு.
கிராண்ட் லீக்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நீங்க ஸ்மிருதி மந்தனா செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜார்ஜ் பெகமுக்கு ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மர்சனா கேப் ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எலிஸ் பெரிக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இந்த காம்பினேஷன் டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா மர்சனா கேப்டன், எலிஸ் பெரி வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ல ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மேபி சான்சஸ் வந்து இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.